லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஸ்கூல் டைமில் இருக்கலாம், பிகாஸ் காலேஜ் டைமில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்லையோ இல்லை அதுக்கப்புறமும் எப்போனாலும் இருக்கலாம். லவ்னு விஷயம் இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ் சொல்லப்போ தெரியுது இல்லையா? ஸோ அது எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. சில லவ் நல்லபடியாக சேர்ந்துருக்கலாம், சில லவ் வந்துட்டு ரீசனே இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்கலாம். ஸோ லவ்வை விட அந்த பிரிஞ்சு போகிறது, அதாவது நம்ம பிரேக்கப்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான விஷயம். ஸோ லாஸ்ட் டைமே சொன்னேன், அந்த தடவை கொஞ்சம் லைட் டாபிக்ஸாக போயிட்டு இருக்கு, நம்ம கண்டிப்பாக ஃப்ரைடே வந்து ரொம்ப டார்க்கான டாபிக் கொண்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு சூஸ் பண்ணேன். ஸோ என்ன டாபிக்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி சொல்கிறப்பவே. எஸ், இட்ஸ் பிரேக்கப். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிறது பிலோ தாட்ஸ். நான் உங்கள் ஆதித்யா. ஸோ என்னன்னா, இந்த பிரேக்கப்ன்றது வந்துட்டு லைக் நம்ம மூவிஸில் பார்க்குறப்பவே ரொம்ப ஒரு மாதிரி இன்டென்ஸாக இருக்கும். நம்ம அறியாமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு துளி கண்ணீராவது விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. யாருனாலையும் பெருசாக சஸ்டெயின் பண்ணி அது போக முடியாது. சில பேர் வந்துட்டு அந்த பிரேக்கப்பில் மொத்தமாக லைஃப் முடிஞ்சவங்களும் இருக்காங்க, அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி மூவ் ஆன் ஆகி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லானவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாகவே பிரேக்கப்க்கு வந்துட்டு நான் ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளே லைஃப்பில் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு. சில பிரேக்கப்ஸ்க்கு ரீசன்ஸ் இருக்கும், சில பிரேக்கப்க்கு ரீசன்ஸே இல்லாமல் போயிடும். சில பேர் சொல்லாமல் பிரேக்கப் பண்ணிப்பாங்க, அங்கே காரணமே இருக்காது. சடனாக வந்துட்டு ஓகே உனக்கு எனக்கு செட் ஆகலை, நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக்கப்புமே கூட நம்ம நிறையா பேர் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிரேக்கப்ன்றது வந்துட்டு நாலு சமயம் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஃபீல். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அதனால நம்ம சொல்லுவோம், ஜஸ்ட் வந்துட்டு உன்னால மூவ் ஆன் ஆகி வந்துடலாம், நீ சீக்கிரம் வந்துட்டு அது லைக் பாஸ்ட்டு தானே, நீ மறந்துடு அப்படிலாம். பட் ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னாங்க அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. லைக் மந்த்ஸ் ஆகலாம், இயர்ஸ் ஆகலாம். சில பேர் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கூட அந்த ஒரு ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆன நினச்சிட்டு கூட வாழலாம் இன்னொருத்தவங்கள கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட பார்த்துருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருக்கலாம், ஏன் நம்மளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இந்த பிரேக்கப். ஸோ இந்த பிரேக்கப்ன்றது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் மட்டும் கிடையாது, லைக் உங்களோட பர்சனல் ஹெல்த்லேருந்து உங்கள் மென்டல் ஹெல்த் வரைக்கும் எல்லாத்தையுமே பாதிக்கும். நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்லி மென்டல் ஹெல்த்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு பிரேக்கப்னா என்னன்னு தெரியும், பட் ஆனால் பிரேக்கப் வந்துட்டு அந்த சைக்காலஜி எஃபெக்டோ இல்லைன்னா அதோட ரீசன்ஸோ நமக்கு வந்துட்டு அவ்வளோ பெருசாக என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரேக்கப்போட சைக்காலஜி எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு வேரியஸ் எமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும் பிரெயினில். அது சேடாக இருக்கலாம், ஆங்கராக இருக்கலாம், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. என்ன பண்ணுறது அகெயின், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த பிரேக்கப் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற கூட நமக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுங்க மொத்தமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக கூட ஃபீல் பண்ணலாம். ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, அவங்க எந்த தப்பும் பண்ணலையோ, ஏன் மேலே தான் கம்ப்ளீட் மிஸ்டேக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம கில்ட்டாக கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்போட பெரிய பாயிண்ட் என்னன்னா டிப்ரெஷன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஈஸியாக சொல்லுவோம், அவங்க காட் நான் பெரிய டிப்ரெஷனில் இருக்கேன், என்னால் வந்துட்டு எதுவுமே லைஃப்பில் யோசிக்க முடியல, நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் லைஃப்பை முடிச்சுக்க போகிறலாம் சொல்லுவோம். ஸோ நான்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட காலேஜ் டைம்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது பண்ண அப்புறம் பிரேக்கப்லாம் போய் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவா, போதுண்டா இதோட என் லைஃபே நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓவர் டெப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் போயிடும். எல்லா விதமான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வருங்க. லைக் இது மட்டும் கிடையாது, ஆங்ஸைட்டி வரும். ஸோ அந்த மாதிரி நிறையா வரும். இன்னும் மோரோவர் என்னன்னா, அந்த பிரேக்கப்ன்றது வந்துட்டு நம்ம அந்த ரியாலிட்டியில் நம்ம வாழ மாட்டோம். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, ரியாலிட்டியை மொத்தமாக மறந்துடுவோம். ஸோ எப்படி ஆகும்னா, அந்த ரியாலிட்டியை தாண்டின ஒரு விஷயம் ஓகே ஃபைன், அது பிரேக்கப்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு காரணமாவது ஒரு ரீசனாவது இருக்காதா, லைக் வந்துட்டு திரும்ப நானும் அவங்களும் வந்துட்டு ரீகன்சைல் ஆகிறதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ நம்ம ஒரு பியாண்ட் டெம்பரரி டிஸ்ட்ரெஸில் போய்டும் பிரேக்கப் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் வந்துட்டு நீங்களே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன ஆகும் உங்களுக்கு, லைக் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏன் மேலே தான் தப்பா அப்படின்ற போது நான் கம்ப்ளீட் ஃபால்ட்டா, ஸோ நான் கம்ப்ளீட் ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு போய்டும். ஸோ உங்களோட செல்ஃப் ஒர்த் அந்த இடத்துல வந்துட்டு கம்ப்ளீட்லி அப்படி டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் பிரேக்கப்பை விட என்ன ஆகும்னா, இந்த பிரேக்கப் கூட மியூச்சுவல் பிரேக்கப் கூட ஓகேங்க ஃபைன், லைக் மூவ் ஆன் ஆகி கூட கொஞ்சம் வருஷத்துலையோ இல்லை போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ரீசனே சொல்லாமல் பிரேக்கப் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஓ மை காட், அதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ என்னன்னா, இந்த மாதிரி ரீசனே இல்லாத பிரேக்கப் எப்படின்னா, லைக் வந்துட்டு என்ன ரீசனே இருக்காது, ஆனால் சடனாக வந்துட்டு பேசாமல் போயிடுவாங்க, அவங்களுக்கு கோஸ்டிங் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்லி, இல்லாட்டா காணாமல் போயிடுவாங்க, சிம்பிளி வேனிஷ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசனே இல்லாமல் போகிற பிரேக்கப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெவியர் ஃபீல். மியூச்சுவல் பிரேக்கப் ரொம்ப ஹெவியர் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. அதை விட என்னன்னா, அந்த பிட்ரையல் இன்வால்வ் ஆகுது அந்த பிரேக்கப்ஸில். லைக் என்னன்னா, நீங்கள் பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்களோட பார்ட்னர் வந்துட்டு சம்வன் உங்களை தாண்டி மற்றவங்க கூட வச்சிருக்க ஒரு கனெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்க பிட்ரையல், அந்த பிரேக்கப் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது.
ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க சைக்காலஜி எஃபெக்ட்ஸில் பிரேக்கப்பில். ஸோ வந்துட்டு நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அவங்களோட பார்ட்னர் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும் கம்ப்ளீட்லி. ஸோ நீங்கள் யார் அப்படின்றது கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூடவுமே எந்த ஒரு கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த பிரேக்கப் வந்துட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி வர்ஸ்ட் ஃபீலிங் இன் அவர் லைஃப். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்ன ஆகுனா இதையும் தாண்டி என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபுல்லாக இன்ட்ரீசிவ் தாட்ஸ் நிறையா வரும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் கம்ப்ளீட்லி வரும். பாசிட்டிவ் பற்றி யோசிக்கவே மாட்டேங்க. எது எடுத்தாலும் நெகட்டிவ், இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, நான் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இப்படி தான் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம மறுபடியும் பேசணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்க்கு போயிடும் அந்த ரூமினேஷன். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்லி இருக்கும். அதை தாண்டி என்ன ஆகுனா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மொத்தமாக லாஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் அந்த மூவ் ஆன் ஆகிற வரைக்குமே நீங்கள் அந்த பிரேக்கப் ஹீலிங் பேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பேஸில் நீங்கள் இருக்க வரைக்குமே கம்ப்ளீட்லி உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ உங்கள் ஒர்க் ஆகட்டும் இல்லாட்டும் காலேஜ் ஒர்க்ஸ் ஆகட்டும் ஏதோ ஒன்று லைக் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது கூட ஆகட்டும் காதில் விழாது. ஸோ என்னன்னா ஓகே என்ன சொன்ன நீ அப்படி நம்ம திரும்ப கேட்போம். அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறையா சைக்காலஜி எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பில் நான் ஹீலிங் பேஸ் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் வந்துட்டு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பிரேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹீலிங் பேஸ்லேயே. இது யாருக்காவது தெரியுமா? ஆக்சுவலி வந்துட்டு இதனால் வரைக்கும் எனக்குமே தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி டாபிக் ரிசர்ச் பண்ணுறப்ப தான் நானுமே பார்த்தேன். ஸோ பிரேக்கப்பில் வந்துட்டு ஒரு 5 பேஸ் இருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் பேஸ் அட்டென்ட் பண்ணுற வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பேஸாக பார்க்கலாம். ஸோ பிரேக்கப் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன ஆகணும், இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்க்குள்ள மென்ட்ராகும். அது டெனியல். அதாவதுன்னா ஒரு மாதிரி கிரீவிங் கம்ப்ளீட்லி என்னன்னா சேட் ஆகிடுவோம். அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரியாலிட்டியை. ஸோ வந்துட்டு நீங்கள் பிரேக்கப் ஆன ஒரு விஷயத்தையும் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்காது உங்கள் மைண்ட் வந்துட்டு. இல்லை நான் இன்னமும் வந்துட்டு என் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன், நான் பிரேக்கப் ஆகலை, இல்லை சம்திங் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேப்பன் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் இப்போ கண்டிப்பாக திரும்ப மெண்ட் ஆகிடுவோம், சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்போம். நமக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஹார்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம பிரெயின் சொல்லும் இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு உனக்கு, நீ வந்துட்டு மூவ் ஆன் ஆகி தான் போனோம் அப்படின்னு. பட் ஹார்ட் ரொம்ப வீக் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு அது ரொம்ப எப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ கிரீவன்ஸ் ஃபுல்லாக என்னன்னா அழுது புலம்பி அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இதை என்ன பண்ணுன்னா ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி அடுத்த வரான். அவன் தான் ஆங்கர். இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஆள். அட் த சேம் டைம் அவன் வந்துட்டு சொன்னால் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும், பட் ரொம்ப நம்ம ஹெல்ப் பண்ணுறான் பிரேக்கப்லேருந்து ஹீல் ஆகுதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆங்கர் என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜ் மேலே அந்த ஆங்கர் எப்படி ஆகுனா உங்கள் பார்ட்னர் மேலே கோபமாக திரும்ப ஆரம்பிச்சிடும். என்ன ரீசனுக்காக அவங்களோ இல்லை அவனோ அவ்வளோ பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மேலே கோபம் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ வந்துட்டு அவங்க பண்ண தப்பு, நான் இது மிஸ்டேக்கும் நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு மூர்க்கத்தனமான கோபம் வரும் உங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுனா அந்த கோவம் வர நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் அந்த கிரீவன்ஸை மறக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன ஆகுனா அந்த டெனியல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்துட்டு இந்த ஆங்கரை ரிப்ளேஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு என்ன ஆகும், இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட்க்கு போவீங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன் வரும். ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, இனிமேல் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிற யோசிக்கணுன்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ தான் ஸோ நீங்கள் லாஸ் பண்ண செல்ஃப் எஸ்டீம் அகைன் ரீகெயின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்கெனிங். திரும்ப பழைய குருடி கதவர்கள் தொடடி அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன ஆகும்னா இந்த உள்ள வரும் பார்கெனிங். நம்ம பார்ட்னர் கிட்ட போய் புலம்புவோம், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஓகே நான் பண்ண தப்பு தான், ஐம் ஸோ சாரி, நீ இல்லாமல் வாழ முடியாது செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு பிளா 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 நிறையா ரீசன்ஸ்லாம் சொல்லி நம்ம திரும்ப அவங்க கிட்ட வந்துட்டு ரீகன்சில் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த பார்கெனிங் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருக்கும் அந்த ரீகன்சிலேஷனில். சரி நம்ம திரும்ப ஹோப் ஆகிடுவோம், அவங்க கூட பிரேக்கப்லாம் முடிஞ்சிடும், நம்ம முதமே ஹாப்பியாக இருப்போம், நம்ம லைஃப்பை கடைசி வரைக்கும் ஒன்றா லீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். பட் ஆனால் அது உண்மையான நம்பிக்கைனா சொன்னால் ஐம் ஸோ சாரிங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேக்கான நம்பிக்கை. ஸோ அந்த பார்கெனிங் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா உங்கள் மைண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஒன்று கொலாப்ஸ் ஆகிடும். ரியாலிட்டிக்கும் தெரியாது, வந்துட்டு உங்களுக்கு அது டெலியூஷன் லெவல் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் வரான் நம்மளை தலைவன் டிப்ரெஷன் மாதிரி சொல்கிற மாதிரி. ஸோ அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட் கம்ப்ளீட்லி மொத்தமாக சாடு, எதுவுமே தலையில் ஏறாது. சொன்னா லைஃப்பில் சுற்றி இருக்கவங்க யாருமே தெரிய மாட்டாங்க, ஃபேமிலி தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது, யாருமே தெரிய மாட்டாங்க. டிப்ரெஸ்ட், போதும்பா லைஃபே போதும்பா, அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம், அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுனா நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜில் போய்டும். ஸோ என்ன ஆகுனா மொத்த வாழ்க்கையை எடுத்துரும். இதெல்லாம் ஓகே, கொஞ்சம் நீங்கள் அழுவீங்க புலம்புவீங்க இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்துருப்பீங்க, கொஞ்சம் பேஸ் வரைக்கும் போகும். அது இயர்ஸ் ஆகலாம் மந்த்ஸ் ஆகலாம். ஸோ அது தெரியாது எப்போன்னு சொல்லிட்டு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல். ஸோ ஒருத்தவங்களோட வில் பவரை பொறுத்து தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். அதுதான் என்னன்னா ஓகே ஃபைன் பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இனிமே நான் வந்துட்டு அந்த பர்சனை பற்றி நினச்சி வாழ்றதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. பிகாஸ் நவ் வந்துட்டு அவங்களோ இல்லை அவரோ வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இனிமேல் நான் சேர போகிறதுக்கான சான்சஸும் கிடையாது. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, பிரியங்கா சாப்ரா சொல்லியிருக்காங்க, எப்போவுமே வந்துட்டு நான் என்னோட புத்தகத்தை திரும்ப ரீட் பண்ண மாட்டேன், அகைன் இந்த சாப்டர்ஸ் ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப அட்மைட் பண்ண விஷயம் அவங்க கிட்ட இருந்து. எப்போவுமே முடிஞ்சு போன சாப்டர் அகைன் நம்ம திறந்தோன்னா என்ன ஆகும், அதே தான் திரும்ப இருக்க போகுது. அதே மாதிரி தான் பிரேக்கப்புமே. நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு உங்களோட பார்ட்னரோ உங்களோட லவ்வரோ சம்திங் யாரோ வேணா உங்ககிட்ட திரும்ப அப்படின்னா நீங்கள் திரும்ப உங்களை அக்செப்ட் பண்ண ஆகும். சேம் ஷிட் அகைன் ஹேப்பன் ஆக சான்சஸ் நிறையா இருக்கு இல்லையா.
ஸோ அதுதான் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ல என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே ஃபைன், இனிமே இது நடந்துச்சுன்னா இப்படிதான் ஆகும், ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான மைண்ட் செட்டு வந்துட்டு லைஃப் மூவ் ஆன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் அ பிரேக்கப், அந்த ஹீலிங் பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன ஆகணும், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரேக்கப் டைம்ல அவங்களோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி ப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸை மாற்றிடுவாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்போம், என்னன்னா வந்துட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பெரிய ஆளாவாங்க, பிஸ்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக்கப் அப்புறம் லைஃப் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நிறைய பேர் நம்ம பேசுறது கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப ப்ரொடக்டிவ் பிஹேவியர்ஸை மாற்றிக்கிறாங்க தன் லைஃபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த பிரேக்கப்போட ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக் எஃபெக்ட் அப்படிலாம் பார்த்தோம்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பிரேக்கப்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவியான ஃபீலிங், ரொம்ப இன்டென்ஸான ஃபீலிங். இதை பற்றி பேசிட்டே போகலாம். இன்னைக்கு இவ்வளோ தான் பேச முடியும், பிகாஸ் வந்துட்டு சைக்காலஜி எஃபெக்ட்டும் இந்த ரீசன்ஸுமே போதும். பட் இதெல்லாம் டிப்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு, உங்களை எப்படி வந்துட்டு வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம கமிங் மண்டே பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்துட்டு பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் பர்சனல் டிஎம் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், யூடியூப் அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மறக்காம கேளுங்க. அண்ட் நல்லபடியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. அண்ட் நீங்கள் பிரேக்கப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மூவ் ஆனதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், மூவ் ஆன் ஆகிறத விட மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு மூவ் ஆனால மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்க. அவங்க ஆயிட்டாங்க மூவ் ஃபார்வர்ட், நீங்கள் மட்டும் எங்கே ஒரே இடத்துல இருக்கீங்க. ஸோ நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மண்டே மீட் பண்ணலாம். அன்டில் த சைனிங் ஆஃப், ஐ அம் யுவர் ஆதித்யா. டேக் கேர், பை பை.